தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. திரு ராம்கி, தாவேகா தரப்பு நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்கன்னு மீண்டும் மீண்டும் சொல்வதும், இல்ல நாங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கோம் அப்படின்னு திமுக அதிமுக பேசுவதும் சமீப நாட்கள்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதற்கு பின்பாக என்ன அரசியல் இருக்கு? ஏன் தாவேகா மீண்டும் மீண்டும் அதை சொல்லணும்? இவங்க ஏன் அதை மறுக்கணும்? சட்டமன்றத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தாலே இன்றைக்கி லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் அதிமுககாரங்க தான், ரைட் சைட்லேயும் அதிமுக தான், ஃப்ரண்ட்டு பேக்கு எங்கே போனாலும் அதிமுககாரங்க தான், கேள்வி கேட்குறவர் அதிமுக, பதில் சொல்கிறவரும் அதிமுக, இப்படி தான் இருக்குது எல்லாமே. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாமே அதிமுக இருக்கும்போது சபாநாயகர் மறந்து அதை வழி நடத்துறவரும் அதிமுக தான். இவ்வளோ பேர் இருக்கும்போது எங்க குரலை மட்டும் ஏன் சப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கவலை இருக்கும்ல. அதை தான் இன்னைக்கு எடப்பாடி வெளிப்படுத்துற. ஒரு 45 நிமிஷம் பேசுறாரு. அது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூட அப்படி பேசுறது கிடையாது. ஏன் அவர் இன்ஃபேக்ட் முதல்வராக இருந்தா கூட, முதல்வராக இருந்த காலத்துல கூட அவர் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. நான் சாப்பிட்ட எந்த விதமான குறுக்கீடும் கிடையாது. அப்ப குறுக்கீடு இல்லைன்னா என்னன்னா, அவர் சொன்ன நியாயமான விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சபை அமைதியா இருந்தது. ஒரே ஒரு குறுக்கீடு போக்குவரத்துறை அமைச்சர் பேசினாரு. ஏசி பஸ் எல்லாம் கலைக்க ஆகாதுங்க, நீங்க இருக்கிற 20,000 பஸ்ஸை சரி பண்ணுங்க, அது போதும். ஏற்கனவே இப்படிதான் திமுக ஆட்சியில நாங்க வருஷம் 5,000 பஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா அவ்வளவுதான் வாங்கினாங்க 5 வருஷத்துல. நீங்க அதே மாதிரி அதிகமா கமிட் பண்ணாம கண்டெம்ட் ஆகிற அந்த பஸ் எல்லாம் தூக்கி போட்டு புதுசா 20,000 பஸ் ஏற்பாடு பண்ணுங்க. சாதா பஸ் போதும், ஏசி பஸ்ஸுக்கெல்லாம் பிளான் பண்ணாதீங்கன்னு அது இந்த அனுபவத்தை அடிப்படையில் கிளியரா சொல்றாரு. அதாவது அவர் கரெக்டா பிச் பண்றது. அதிமுக காலத்துல நாங்க என்ன பண்ணோம், திமுக செய்ய தவறிய விஷயங்களை நீங்க அதை செய்ய திரும்ப பண்ணாதீங்க, அதிகமான கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, அந்த குரலை தனித்துவமா ஒழிக்கிறாரு. அப்ப நேத்தி கூட அந்த ஊக்கத்தொகை நெல்லுக்கும் இதுக்கெல்லாம் போது ரொம்ப கிளியரா எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி இருக்குது இல்ல அந்த குரலே தனித்து ஒழிக்குது. ஸோ இந்த குரல் இதுதான் தேவைப்படுது. இப்ப இன்னைக்கு நிஜமான எதிர்கட்சியாக அதிமுக தான் செயல்படுதான் நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவாங்களா, அதுவும் சந்தேகம் தான். ஆனாலும் இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு அவர் பிச் பண்ண கரெக்டா எல்லாமே நல்லா போயிட்டு இருந்து எப்ப குதிரை பேரன் சொன்ன உடனே தான் அவங்க அது வரைக்கும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. குதிரை பேரம்னு சொன்ன உடனே ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய ஷாக்கிங். அதுக்கு தான் பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் திமுக அதிமுக ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதுக்கு ஒரு அவங்கள வாயை அடைப்பதற்கான ஒரு அவங்க பிரயோகிக்கிற ஆயுதம் தான் அது. திமுக அதிமுக கூட்டணி இருக்குது. சரி, அது சொல்லட்டுமே. தாவேகா சொல்லட்டும், திமுக அதிமுக ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்லட்டும், இல்ல ஒன்னா சேர போறீங்கன்னு சொல்லட்டும். இல்லன்னு ஏன் நிரூபிச்சுட்டே இருக்கணும்? ஏன் அவ்வளவு பதட்டம் 2 தரப்புலையும்? இல்ல அதிமுக என்ன பதட்டம் என்னன்னா, நாம இவ்வளவு தூரம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம். சென்ற ஆட்சியில் நடந்த விஷயங்களை நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி காமிக்கும் போது நீங்களும் நான் இப்ப நீங்க தாவேக்காவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க நிதியமைச்சரோட முந்தானே பேசும்போது கூட கேள்வி எழுப்புனர் அதிமுக. ஆனா இவர் என்ன சொல்றாரு, போன ஆட்சியில இப்படி நடந்ததுங்க, இந்த ஆட்சியில் அப்படிங்கிறாரு. அவரை திமுக காரதான் நினைச்சு பதில் கொடுக்குறாரு. சோ தாவேக்காவை யாராவது விமர்சனம் செய்தால் அவங்க திமுக காரர் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கான ஆலோசனைகள் சொல்லி அதிமுக காரங்களையும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா? அப்படியா? எல்லாருமே திமுக யாரா இருந்தாலும் சரி, திமுக பாஜக யாரா இருந்தாலும் அவங்க திமுக காரங்க. அந்த குரல் உடனடியாக பை டிஃபால்ட் ரிப்ளை எப்படி வருதுன்னா, போன ஆட்சியில் எப்படி இருந்தது பாத்தீங்களா, அதே தான் நாங்க பண்றோம், இல்ல அதை விட நாங்க பெட்டரா பண்றோம். இதுதான் அப்ரோச்சா இருக்கு ஒழிய அந்த குரல்ல உள்ள தனித்துவமான வர குரல் இருக்குல்ல, அதை உள் வாங்கிக்கிட்டு ரிப்ளை கொடுக்குற மாதிரி அமைச்சர் லெவல்லே அல்ல. இது உடனடியா வாயடைக்கிற வேலை தானா? அதிமுக காரங்களோட வாய் அடைக்கிற வேலை தானா? அதுக்கு உள்ளார வேறு ஏதாவது அரசியல் இருக்கா? நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னு மீண்டும் மீண்டும் பொதுவெளியில, சட்டப்பேரவையில, ஊடகங்கள்ல மீண்டும் மீண்டும் பதிவு வைக்கிறதுக்கு பின்பு வேற ஏதாவது அரசியல் இருக்கா? அதுதான் ஒரு பெரிய சக்சஸ் ஃபார்முலா. 5 வருஷம் நம்ம பார்த்தோமே, அதிமுகன்னு ஒரு குரல் இல்ல, அவங்க பாஜக சொல்லதான் அவங்க கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் 5 வருஷம் திமுக ஒரு அரசியல் நடத்தினது. இப்ப அதே போல பாஜக அன்னைக்கு பாஜக சொன்ன அதிமுக கேட்கிற மாதிரி நீ திமுக சொல்றது அதிமுக கேட்கணும், அப்படி கொண்டு போவாங்க. அது வெற்றிகரமா கை கொடுத்த ஃபார்முலா ஆக்சுவலா. சோ அதை நோக்கி போவாங்க. அதாவது கூட்டணியில இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சாங்க, அப்புறம் கூட்டணி வந்து ரொம்ப கஷ்டம். அதை சொல்றதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி முன்வைத்த கருத்துக்கள் எதுவும் புரிஞ்சுக்க இன்னைக்கு அதிமுக தலித்து இன்னைக்கு நிஜமாவே அதிமுக இப்ப 25 எம்எல்ஏக்கள் எதுக்காக வந்தாங்கன்னா பதவி காலம் வந்தாங்க. ஆனா ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் அதிமுக ரொம்ப அவங்களா ஆர்வத்தோட எதிர்கட்சியா வேலை செய்யறாங்க. எப்பவுமே என்ன புலம்பல் தான் அதிகமா இருக்கும். நாங்க ஆட்சியை மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா உனக்கு சீட் கிடைச்சிருக்கோம், நாங்க ஆட்சியை பிடிச்சிருப்போம், நாங்க ஆட்சியிலே இருந்து அப்படி ஒரு மனோபாவம் இருந்தது. இன்றைக்கு சமீப காலத்துல தான் ஒரு 2 மாதங்களா தான்
ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக. அதை கிரஷ் பண்றது, ஆமா அதிமுக, அதை கிரஷ் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. அப்ப தாவேக்கா திமுகன்னு இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்களா? அப்படிதான் நினைக்கிறாங்க. அது இன்னொரு பக்கம் அதிமுக பெருசா எமர்ஜ் ஆயிர வேண்டாம், அந்த குரல் ஓங்கி ஒலிச்சிட வேண்டாம் நினைக்கிறேன். ரெண்டாவது, முன்னாடி எனக்கும் அவர் தேர்தல் இவ்வளவு பெரிய தேர்தல் வெற்றிக்கு அப்புறமும் விஜய் சொன்னது எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டினார், சட்டமன்றத்துக்கே வராத ஸ்டாலினை தான் ஒரு அரசியல் எதிரியா முன்னிறுத்தினார், எனக்கும் ஸ்டாலின் தான் போட்டினார். இன்னைக்கு ஸ்டாலின் வரப்போவதில்லை இல்லைங்கனால உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துவாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஜீரோ பண்றது போது சம்பந்தப்பட்ட கட்சிகள் என்னுடைய குரலை ஏன் வந்து சப்ரஸ் பண்றீங்க இருக்கா? திரு விஜய் திரு வெர்சஸ் திரு உதயநிதி அப்படி பொசிஷன் பண்ணணும். அப்படிதான் பொசிஷன் போது நான் இது அதிமுக மட்டும் இல்ல, இது நேத்து சௌமியா அன்புமணிக்கும் பிரேமலதாவுக்கும் பெரிய சிக்கல். இவர்கள் போன்றவர்கள் பெரிய அளவுக்கு பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப எங்களுக்கு திமுக போட்டி அப்படின்னு சொல்லி அந்த குரலை கொஞ்சம் முடக்க நினைக்கிறார்கள். அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள் புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.